ஹாய் மச்சிஸ், நம்ம 1 இயர் 1 crore அர்னிங் சேலஞ்சில் டே 21 எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நம்ம டே 21 எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சிஸ், நம்ம இந்த 20 நாளில் இன்னைக்கு தான் நம்ம 5 மணிக்கு எழுந்துன்னு இருக்கோமே. அப்புறம் நம்ம ஆட்டோ எடுத்துன்னு போயினே இருக்கேன். எங்கள் புடுபுருக்காரு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வீட்டு முன்னால் நின்று. அதுக்கப்புறம் கேஸ் பங்க் வந்து ஒரு 5-10 கேஸ் போட்டுன்னு பையா மூஞ்சி காமினா காமிக்கவே இல்லை. ஒரு பிக்கப் இருந்துச்சா, அவங்க கூப்பிட்டு போயினே இருக்கேன். மெஜிஸ்டிக்கு ஃபுல்லு டிராஃபிக்கு. நீ போடா நான் போடான்னு சொல்லிட்டு ரவுண்டு சரத்தால நின்றுருக்காங்க. யாருமே போல லாஸ்ட்ல. இதுண்டா வேலைக்கு ஆகாதுடா விக்கி அப்படின்னு சொல்லிட்டு நானே கீழே இறங்கி போய் டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு பிக்கப் நம்ம ஸ்கூல் பையனை கூட்டின்னு போய் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பொண்ணுங்க 2 பேரும் இருந்தாங்களா, அவங்க வீடியோ பண்ணலான்னா வேணாம்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பிக்கப் அவங்கள கூட்டின்னு ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு மண்டே இல்லையா, சரி குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். புறாக்கு சாப்பாடு போடலான்னு பார்த்தா எல்லாம் ஆல்ரெடி சாப்பிட்டு தூங்கின்னு இருக்காங்க மரத்து மேலே உக்காந்து. இங்கே பாருங்க நம்ம வச்ச செடி. அங்கேருந்து கிளம்பி நேற்று கடை க்ளோஸ் ஆகிட்டுருந்துச்சு இல்லையா, இன்னைக்கு ஓப்பன் இருந்துச்சு. வந்து இங்கே க்ரீஸ் வாங்கிக்கின்னு அப்புறம் ஸ்ப்ரே கன் ஒன்று வாங்கின மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்ப்ரே கன் வாங்கிக்கின்னு அப்புறம் கேஸ் பங்குக்கு போயிட்டு ஒரு 3 டைம் கேஸ் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஆட்டோ இருக்கிற இடத்துக்கு தேடின்னு போயிட்டேன். மந்திரி மால் கிட்ட போனால் நிறைய ஆட்டோ இருக்குன்ட்டு. இங்கே வந்து பார்த்துனே இருக்கும், ஒரு பிக்கப் வந்துச்சு. யஷ்வந்த்புரம் ட்ராப் பண்ணுவாங்களா. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு மேலே வெயிட் பண்ண பார்த்தோம், நாங்களே ரிட்டர்ன் வரோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் கூட்டின்னு வந்துனே இருக்கேன். இங்கே பாருங்கள் எங்கள் ஏரியாவில் எப்படி பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல. ஏதோ ஃபாரின் போன மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்தா. அப்புறம் க்ரீஸ் அடிக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு அண்ணா கிட்ட கேட்டேன்னா ஃபஸ்ட்டு இதுவே ஓகே ஆயிடுச்சு. நம்ம க்ரீஸ் அடிக்கிறதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நம்ம அண்ணா தான் கிடைச்சிருக்காங்க. ಓಕೆ, இப்போ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಒಂದು ಡಿಗ್ರೀಸ್ ಅಡಿக்கலாம் வாங்க. ಸಕ್ಸಸ್ ಆಗಲಿ, ಚೆನ್ನಾಗಿ ಮುಂದೆ ಇದರಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಹೆಸರು ಮಾಡೋ ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗಿದೆ. ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅವರು ಕೂಡ. ಈ ಥರ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ನಿಮಗೂ ಒಂದು ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ. ಗಾಡಿಗಳು ಚೆನ್ನಾಗಿದೆ. ಈಗ ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಇವತ್ತು ಮಾಡ್ಸೋಣ ನಾಳೆ ಮಾಡ್ಸೋಣ ನೀವು ಸಿಕ್ಕಿರೋದ್ರಿಂದ ನಮಗೂ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ. ನಾನು ಮಾಡ್ಸೋಣ ಬಿಡೋ ನಾಳೆ ಮಾಡ್ಸೋಣ ಮುಂದಿನ ವಾರ ಮಾಡ್ಸೋಣ, ಹೀಗೆ ಗಾಡಿಗಳು ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು, ಬೆಸ್ಟ್ ಆಫ್ ಲಕ್. நானும் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு டவுட்டில் இருந்தேன். ஆனால் ஒர்க் அவுட் ஆகினு இருக்குது. ஓகே, இன்னும் நீங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்ப்பீங்க, நிறைய ஆட்டோ பண்ணலாம். ஓகே, ஹாய் மச்சேஸ், இங்கே நம்மளுக்கு 100 ரூபாய் கொடுத்துன்னு இருக்காங்க அண்ணா. ஓகே, நம்மளோட நியூ டெக்னிக் நியூ ஐடியாவோட ஃபர்ஸ்ட் அர்னிங் 100 rupees. தேங்க்யூ அண்ணா. அண்ணா சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்ணுறோம். ஓகே ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore அர்னிங் சேலஞ்சில் டே 21 நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2280 rupees அர்ன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1440 rupees அர்ன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று நம்ம இந்த ஆட்டோ க்ரீஸ் அடிக்கிறோம் சொன்னால, அந்த மாதிரி நம்ம க்ரீஸ் அடிச்சு எவ்வளோ அர்ன் பண்ணோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 rupees அர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம ஏன்னா நேற்று தான் நான் அந்த இதுவே ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம நேற்று எப்படியாவது நான் ஒரு ஆட்டோக்குனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கேட்கவே இல்லை. ஆனால் நான் போய் கேட்ட ஃபர்ஸ்ட் ஆட்டோக்கார அண்ணாவே வாப்பா எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஆட்டோ க்ரீஸ் அடிக்க வச்சாங்க. அதில் தான் நம்ம 100 rupees அர்ன் பண்ணியிருந்து. இன்னொன்று பத்தாததுக்கு அது நம்ம பண்ண போல தெரியுமா, டைமு நைட் 8 மணி. இதுக்கப்புறம் நம்ம எங்கே பண்ணுறது, நம்ம நேற்று பண்ணே ஆகணுன்ற ஒரே ஒரு இதுக்கோசரம் தான் நான் 8 மணி ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ஒரு அண்ணா கிட்ட கேட்டு நான் ட்ரை பண்ணி அது பண்ணியிருந்து. நீங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்ப்பீங்க. நம்ம இன்னும் நான் கொஞ்சம் நிறைய ஆட்டோவில் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். எனக்கு அது ஃபஸ்ட்டு கிளிக் ஆகுமா ஆகாதா, பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் தான் போயிட்டு கேட்டேன் அந்த அண்ணா கிட்ட. அவங்களும் நான் என்ன நினச்சிக்கின்னு இது நான் ஸ்டார்ட் பண்ணோம், அவரெல்லாம் அதான் சொன்னாங்களே. இப்போ ஏன்னா நானே பாட்டை ஓட்டின்னு இருந்தேன்னா க்ரீஸ் அடிக்கணும்னு நினைக்குவேன். ஆனால் நான் இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்குன்னு சொல்லிட்டு அதே ஒரு வாரம் 2 வாரம் இழுத்துன்னு போயிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு தேடின்னு வந்து ஒருத்தர் பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா அப்போ அந்த நின்று இருக்குன்னா பண்ணுவாங்க, வாங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமில் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு நான் யோசித்தேன். நம்ம இன்னொன்று நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நிறையா பேருக்கு இருக்கிற ப்ராப்ளமை நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளமுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச அந்த சொல்யூஷனை எப்படி நம்ம காசாக மாற்றுறது, அதுதான் பிஸ்னஸ். இன்னொன்று, இந்த உலகத்தில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் நான் குறிப்பிட்ட எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு 10 பிளான் என்கிட்ட இருக்குது. அதை நான் ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு ஆனால் என்கிட்ட இப்போ காசு இல்லை. அந்த காசு தான் நான் இப்போ ட்ரை பண்ணின்னு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க என்னோட பிஸ்னஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு என்ன ஐடியா இருந்துச்சு, இல்லை என்ன கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
மறக்காம டிஎம் பண்ணுங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். எனக்கும் இன்வெஸ்டர்ஸ் வேணுமா இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் யாரும் இல்ல. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. நானே உங்களை தேடின்னு வரேன். பிசினஸ் பத்தி பேசலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அது பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னால ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோல பார்க்குறேன்.